கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கூறப்போகும் இந்த வேதாகம வசனங்கள் யாவும் கிறிஸ்தவர்கள் யாவரும் அறிந்ததுதான். அதை அறிந்தும் அதை விசுவாசிக்காத மக்களுக்கும், இன்னும் வேதாகம தேன்கூட்டில் நுழைந்து அதை சுவைக்காதவர்களுக்கும், அதை சுவைத்து அந்த சுவையை மறந்து போனவர்களுக்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை கர்த்தரின் வேதாகம வார்த்தைகளை நினைவுகூர நான் எடுத்த சிறிய முயற்சிதான் இந்த வேதாகம ஒலி எனும் வலையொலி. இந்த வலையொலியை நீங்கள் ஆதரித்து கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவரின் வல்லமையையும் தேவனை அறியாதவர்களுக்கு அறிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் தேவன் இந்த உலகத்தை எவ்வாறு உண்டாக்கினார், எத்தனை நாட்களில் உண்டாக்கினார், முதலாம் நாளில் எதை உண்டாக்கினார் என்பதை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரை பார்ப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.